Taste the Daily. கிருஷ்ணகிரியில் செம்மண் கடத்தலில் ஈடுபட்ட 2 டிப்பர் லாரிகள் பிடிபட்ட நிலையில் அதன் ஓட்டுநர்கள் தப்பியோடினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செம்மண், கிராவல் மண் மற்றும் மணல் கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை கண்டு செம்மண் கடத்தி வந்த டிப்பர் லாரிகளை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் தப்பியோடினர். கனிம வள கொள்ளையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசால் தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் அழிந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் திருமண நிகழ்ச்சியில் 13 சவரன் தங்க நகை திருடியவர் பிடிபட்டார். ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருமண விழாவின் போது மணமக்களின் உறவினர் ஒருவர் ஓய்வறையில் வைத்திருந்த 13 சவரன் தங்க நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் திருமண மண்டபத்திற்கு அருகில் வாடகை வீட்டில் வசித்து வந்த ராஜகோபால் என்பவர் நகையை திருடிச் சென்றது தெரியவந்ததை அடுத்து அவர் பிடிபட்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சொட்டுநீர் பாசன கருவி வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோபாலப்பட்டியைச் சேர்ந்த சிறு விவசாயியான வேடியப்பன் சொட்டுநீர் பாசன உபகரணங்கள் வேண்டி விண்ணப்பிக்க சென்றபோது கடந்த ஆண்டே நீங்கள் சொட்டுநீர் உபகரணங்கள் வாங்கியதால் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு விண்ணப்பிக்க முடியாது என கூறியுள்ளனர். இந்நிலையில் சொட்டுநீர் பாசன கருவி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் தன் பெயரில் வேறு ஒருவருக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டதாகவும் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநரிடம் வேடியப்பன் புகார் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற முறைகேடுகளால் எப்படி சொட்டுநீர் பாசன உபகரணங்கள் வாங்குவார் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னை அண்ணாசாலை அருகே எல்லிஸ் ரோடு பகுதியில் மின் இணைப்பு பெட்டி திறந்த நிலையில் உள்ளதால் மின்சாரம் தாக்கி பொதுமக்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எல்லிஸ் சாலையின் பல இடங்களில் விடிய அரசின் மின் வாரியத்தின் முறையான பராமரிப்பின்றி மின்பெட்டிகள் திறந்தும் பழுதடைந்தும் உள்ளன. மேலும் உயர் அழுத்த மின் கம்பிகள் சேதமடைந்து பொதுமக்கள் நடமாடும் பாதையிலேயே கிடக்கின்றன. மழையின் போது தண்ணீர் தேங்கி நின்றால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் என பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மின் வாரியம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 58 கால்வாய்க்கு வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தொட்டிப்பாலத்தை வந்தடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வைகை அணையில் இருந்து புதன்கிழமையன்று உசிலம்பட்டி 58 கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து தண்ணீர் தொட்டிப்பாலத்திற்கு வந்தடைந்த நிலையில் உத்தப்ப நாயக்கனூர் வழியாக உசிலம்பட்டியில் உள்ள 33 கண்மாய்களுக்கு செல்ல உள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பயனளிக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.